கேள்வியை பயனுள்ளதாக மாற்றுவார்கள். ஒருத்தர் வந்தார், மறுமை எப்போது நிகழும் கேட்குறார். உனக்கு என்னப்பா இந்த மாதிரி தேவையில்லாத கேள்வியெல்லாம் எதுக்கு கேட்குற, அந்த மாதிரியெல்லாம் சொல்லலை நபிகளார் என்ன சொல்லிட்டாங்க, அது இன்னொரு கேள்வியை மடைமாற்றினார்கள். மறுமை எப்போது வரும் கேட்குறாரு. நீங்கள் அதற்காக என்ன செய்திருக்கிறீர்கள் என்று நபிகளார் திருப்பி கேட்டார். ஆக்சுவல் ப்ராப்ளம் என்ன, அந்த மறுமைக்காக நான் என்ன தயாரிப்பு இருக்கிறேன், அந்த மறுமையிலே அந்த விசாரணைக்காக நான் எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், என்னுடைய வினைப்பட்டியல் அவ்வளவு நல்ல கனமாக இருக்கிறதா, எவ்வளவு நல்ல ரங்களை நான் செய்து முடித்திருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், தொழுகை, அவர் என்ன சொல்றாரு, நான் தொழுகை, ஜகாத்து, ஹஜ் இதெல்லாம் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ மினிமம் செய்கிறேன், அதிகமாக எதுவும் செஞ்சதில்லை. ஆனால் என்கிட்ட ஒரு நன்மை என்ன இருக்குதுன்னு சொன்னால், நான் வந்து அல்லாவையும் தூதரையும் நேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போது நபிகளாசாசன் சொல்கிறாங்க, நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு இருப்பீர்கள். இந்த ஹதீஸ் வந்து மனிதனால பரவியதும் எல்லா ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமே வந்து கொண்டாடுது, விழா கோலம் பூணுது. என்ன அருமையான ஒரு, யாரை நேசிக்கிறோமோ அவர்களோடு இருக்கிறோம்னு சொன்னால் நம்ம நபிகளாரை நேசிக்கிறோம், டெஃபினட்டா நபிகளாரோடு இருப்போம், சுவனத்தில் இருப்போம் சொல்லி சந்தோஷப்படுறார்கள். இஸ்லாத்தை ஏற்ற பிறகு ஏற்பட்ட சந்தோஷத்துக்கு பிறகு அதற்கு இணையான இன்னொரு சந்தோஷ செய்தியாக இதை கொண்டாடினார்கள்.